ஒரு படம் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து முடிகிற வரைக்கும் நமக்கு டைம் போனதே தெரியாமல் சில படங்கள் இருக்கும்ல. அந்த மாதிரி படங்களை நம்ம எல்லாமே சொல்ல மாட்டோம். ஏதோ நமக்கு பிடிச்ச படத்தை மட்டும்தான் இந்த படம் பார்த்ததுமே செம்மையாக இருந்துச்சுப்பா, டைம் போனதே தெரியல, அந்த மாதிரி ஃபீல் பண்ணுவோம்ல. அந்த மாதிரியான ஒரு படம் தான் இது. இந்த படத்துக்கு 7 ஆஸ்கர் அவார்ட் கிடைச்சிருக்கு. இது ஒரு பெரிய ஸ்டோரிலாம் ஒன்றும் இல்லைங்க, சாதாரணமான ஒரு சின்ன ஸ்டோரி தான். ஸ்பேஸில் நடக்கிற ஒரு பெரிய ஆக்சிடென்ட். அந்த ஆக்சிடென்ட்டால் ஸ்பேஸில் இருக்கிற முக்காவாசி மிஷின்ஸ் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. சேட்டலைட்ஸ், ஸ்பேஸ் ஸ்டேஷன் எல்லாமே அழிஞ்சு போயிடுது. இதில் நம்ம ஹீரோயின் அவங்களோட ஸ்பேஸ் சூட்டை மட்டுமே போட்டுக்கிட்டு அவங்க அந்த ஸ்பேஸ்ல பறந்துகிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு எஸ்கேப் ஆகிறதுக்கு எந்த ஒரு சோர்ஸுமே இல்லை. ஸோ அவங்க இப்போ எப்படி தப்பிச்சு நம்மளோட பூமிக்கு வந்தாங்க அப்படிங்கிற கதையை சொல்றதுதான் கிராவிட்டி. அண்ட் இதுதான் என்னோட சேனல் வாய்ஸ் ஓவர் சவி. அண்ட் இந்த மூவி உங்களுக்கு பிடிச்சிருந்தா மட்டுமே லைக் பண்ணுங்க. சரி வாங்க இன்னைக்கான மூவிக்குள்ள போகலாம். ஸ்டார்டிங் சீன்லயே நம்ம பூமியை தான் காமிக்கிறாங்க. அதுவும் வெளி தோற்றத்துல இருந்து நமக்கு காமிக்கிறாங்க. ரொம்பவே அழகா இருக்கு. அங்க ஒரு ஸ்பேஸ் ஷட்டிலர் வந்து சேட்டலைட்டை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஒரு ஷட்டிலுக்குள்ள 3 பேர் இருக்காங்க. வெளியில ஒரு 2 பேர் ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு 5 பேர் அந்த சேட்டலைட்டை ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த 5 பேர்ல ஒருத்தங்க தான் நம்ம ஹீரோயின் ஸ்டோன். இன்னொருத்தர் மேட் அப்படிங்கிறவர் ஒரு ஸ்பேஸ் கமாண்டர். இதுல இருக்கிற இன்னொருத்த வந்து அதுல இருக்கிற ஆபத்து புரியாம ரொம்பவே விளையாட்டுத்தனமா அங்க விளையாடிட்டு இருக்கான். இதுல நம்ம ஹீரோயின் பாத்தீங்கன்னா மெஷின்ஸை ரிப்பேர் பண்றதுல ரொம்பவே எக்ஸ்பர்ட் ஆனவங்க. ஆனா அவங்களுக்கு எதுக்குடா ஸ்பேஸ்க்கு வந்தோம் அப்படிங்கிற ஃபீலிங் அவங்களுக்கு இருந்துகிட்டே இருந்திருக்கு. அந்த நினைப்பிலேயே தான் அவங்க வேலையும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. இந்த மேட் அப்படிங்கிறவர் சொல்லியிருந்தா இல்லையா, அவர் ஒரு மிஷன் கமாண்டர். அவருக்கு பேசிக்கிட்டே இருந்தாதான் வேலை போறது தெரியாம அவரு வேலை பார்ப்பாரு அப்படிங்கிறதுக்காக ரொம்பவே தொண்ணு பேசிக்கிட்டே இருப்பாரு. ஆனா நம்ம ஸ்டோனுக்கு இந்த விஷயம்லாம் ரொம்ப பிடிக்காது. ஏன்டா இப்படி மேல வந்து நம்ம உள்ளாரி இருந்தே ரிப்பேர் பண்ணியிருக்கலாம், இவன் கிட்ட வந்து மாட்டிக்கிட்டோமே அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம ஸ்டோனுக்கு இருந்திருக்கு. இப்போ ஸ்பேஸ்ல ஒரு ஆஸ்ட்ரோனட்ஸ்லாம் சேர்ந்து எப்படி ஒர்க் பண்ணுவாங்க அப்படிங்கறத நமக்கு ரொம்பவே அழகா காமிப்பாங்க. உள்ள இருந்து ஒருத்தர் என்ன சொல்றாருன்னா, ரஷ்யனோட ஸ்பேஸ் ஷட்டில் வந்து கிராஷ் ஆயிடுச்சான். அது வெடிச்சதுனால அதோட பார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப வேகமா வந்து பூமியை ஒரு சுத்து போட ஆரம்பிச்சிருக்கு. அது ஒரு செயின் ரியாக்ஷன் மாதிரி ஆகி இருக்கிற சேட்டலைட் மேல எல்லாம் இடிச்சு எல்லாமே வெடிச்சு ஒரு 20,000 மைல்ஸ் பர் அவர் அந்த அவர்ல வந்து வந்துகிட்டு இருக்கு. இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஸ்னைப்பர் புல்லட்டோட வேகம். அந்த மாதிரிலாம் வந்ததுன்னா நமக்கு வேலைக்கு ஆகாது. முதல்ல நம்ம மிஷனை கேன்சல் பண்ணியே ஆகணும், நம்ம இங்க இருந்து கிளம்பியே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள இருந்து ஒருத்தர் சொல்லிக்கிட்டு இருக்காரு. உடனே நம்ம கமாண்டர் மேட்க்கும் இது வந்து ஒரு சீரியஸான விஷயம் அப்படிங்கறத புரிஞ்சுக்கிட்டு எல்லாருக்கும் கமெண்ட் பண்றாரு, எல்லாரும் உள்ள போங்க அப்படிங்கிற மாதிரி. இவங்க உள்ள போற டைம்ல தான் அந்த உடைச்சு போன சேட்டலைட் பார்ட்ஸ்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் ரொம்ப வேகமா இவங்களை நோக்கி தான் வந்துகிட்டு இருக்கு. இப்போ வெளியில ஒரு 3 பேர் இருந்தாங்க இல்லையா, அவங்க மேலயும் அந்த பார்ட்ஸ்லாம் வந்து அடிச்சிருது. நம்ம ஹீரோயின் இதையெல்லாம் பார்த்து ரொம்பவே பயப்படுவாங்க. அவங்க ஒர்க் பண்றதுக்காக ஒரு ராட்ல கனெக்ட் பண்ணி வச்சிருந்திருப்பாங்க அவங்கள. அந்த ராட் பாத்தீங்கன்னா அங்க அடிக்கிற அந்த காத்தோட பிரஷர் தாங்க முடியாம ஷட்டில விட்டு பிரிஞ்சு வேகமா சுத்திக்கிட்டு இருக்கு. இப்போ நம்ம நினைச்ச மாதிரியே அந்த இடத்துல அந்த உடைஞ்சு போன பார்ட்ஸ் எல்லாமே வேகமா வந்து தாக்கி அந்த சேட்டலைட் இருக்கிற இடத்தையே அப்படியே அடிச்சு நொறுக்கிறது. நம்ம ஹீரோயின் ஒரு ராட்ல கனெக்ட் ஆயிருப்பாங்க இல்லையா, அதோட வெயிட் தாங்க முடியாம ரொம்ப வேகமா என்ன பண்ணுதுன்னா அந்த காத்துனால ரொம்ப தூரத்துக்கு, அதாவது பூமியை விட்டு தள்ளி ரொம்ப தூரத்துக்கு அப்படியே போய்கிட்டே இருக்காங்க. மேட் என்ன சொல்றாருன்னா, ஒழுங்கா அந்த ராட்ல இருந்து உன்னை நீ டிஸ்கனெக்ட் பண்ணு, நீ அந்த மாதிரி போய்கிட்டே இருந்தீனா என்னால உன்னை வந்து ஃபாலோ பண்ணி பிடிக்க முடியாது, டிஸ்கனெக்ட் பண்ணுன்னு அவர் பாட்டு கத்திக்கிட்டே இருக்காரு. இந்த சைடு நம்ம ஸ்டோனும் வந்து ரொம்ப வேகமா அதை கலட்ட தான் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு வழியா அதுல இருந்து டிஸ்கனெக்ட் பண்ணி வெளியிலயும் வந்துடுறாங்க. ஆனா கிராவிட்டியோட லெவல் தாங்க முடியாம அவங்க இப்போ அந்த ராட்ல இருந்த வேகத்தை விட இப்போ அதுல இருந்து கழண்டு வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப வேகமா நம்ம பூமியை விட்டு தள்ளி போய்கிட்டே இருக்காங்க. இப்போ அவங்க கூட ஒர்க் பண்ற ஒர்க்கர்ஸ் யாருமே இல்ல, மேட் மட்டும் தான் இருக்காரு. அவரு கேட்டுக்கிட்டு இருக்காரு, நீ எங்க இருக்க, எந்த லொகேஷன்ல இருக்க, பூமியில எந்த பார்ட் உனக்கு தெரியுது, எந்த இடம் தெரியுது, எனக்கு நீ எங்க இருக்கன்னு கரெக்டா சொல்லு, நான் வந்து உனக்கு கண்டுபிடிச்சிடுறேன் அப்படின்ற மாதிரி நம்ம மேட் சொல்றாரு. இப்போ அவங்க பயந்துட்டு இருக்கனால ரொம்பவே வேகமா மூச்சு விட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால மேட் என்ன சொல்றாருன்னா, உன்னோட ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிட்டே இருக்கீங்க, எனக்கு தெரியுது, நீ கரெக்டா மூச்சு விட்டேனா மட்டும்தான் அந்த ஆக்சிஜன் லெவல் நான் வந்து உன்னை கண்டுபிடிக்கிற வரைக்கும் உனக்கு தாங்கும். சோ ப்ளீஸ் நீ கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆறு அப்படிங்கிற மாதிரி மேட் வந்து நம்ம ஸ்டோனஸ் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்ச நேரத்துல நம்ம ஸ்டோன் வந்து மெதுவா ரொம்ப தூரமா பூமியை விட்டு போய்கிட்டே இருக்காங்க. இவங்க போற தூரத்தினால இவங்களுக்கும் மேட்டுக்கும் இருக்கக்கூடிய அந்த கனெக்ஷன், அதாவது நம்ம ஒருத்தர் இங்க இருந்து நம்ம ஒருத்தர் கிட்ட போன் பேசுறோம்னு வைங்க, அவங்களுக்கும் சிக்னல் இருக்கணும், நமக்கும் சிக்னல் இருந்தா மட்டும்தான் நமக்கு போன் பேச முடியும். அதே போலதான் இவங்க கொஞ்சம் தூரம் தள்ளி போனதுமே நம்ம ஸ்டோனோட சிக்னல் கட் ஆயிடுது. மேட்டால அவங்கள கனெக்ட் பண்ண முடியல, பேச முடியல அவங்க கிட்ட. இப்போ அவங்க எங்க போயிட்டாங்க அப்படின்னா, பூமியில இருக்கக்கூடிய அந்த வெளிச்சமே இல்லாத அளவுக்கு அவங்க ரொம்ப தூரத்துக்கு இருட்டான இடத்துக்கு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஹீரோயின் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவ்வளவுதான், நம்ம இங்கே இருந்து சாக போறோம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கும் போதுதான் ஒரு குரல் கேக்குது. மேட்டோட குரல் தான். மேட் இவங்க இருக்கிற திசையை நோக்கி தான் வந்துட்டு இருந்திருக்காரு. கரெக்டா இவங்க பக்கத்துல வந்துடவும், எங்க இருக்க நீ அப்படின்னு சொல்லி மேட்டோட குரல் கேட்டதும் நம்ம ஸ்டோனுக்கு ரொம்பவே ஹாப்பி ஆயிடுது. அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஸ்டோன் உன்னோட கையில
இருக்கிற டார்ச் லைட்டை ஆன் பண்ணு, நீ எங்க இருக்கன்னு எனக்கு எக்ஸாக்டா தெரியல அப்படின்னு சொல்றாரு. உடனே நம்ம ஸ்டோனும் அவங்க கையில இருக்கிற ஒரு டார்ச் லைட்டை ஆன் பண்றாங்க. நான் உன்னை பார்த்துட்டேன், ரிலாக்ஸ் ஆறு, நீ பொறுமையா சுவாசிக்க ஆரம்பி, நான் வந்து உன்னை பிடிச்சிடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. நம்ம மேட்டோட சூட் இருக்குல்ல, அதுல வந்து ஒரு த்ரஸ்டர்ஸ் மாதிரி ஒன்று இருக்கும், அதாவது ஃபேன் மாதிரி ஒன்று சுத்திக்கிட்டே இருக்கும். அதை யூஸ் பண்ணி அவர் எங்க வேணா போய்க்கலாம் ஸ்பேஸ்ல. ஸோ அந்த மாதிரியான ஒரு எஃபெக்ட் அவரோட பேக் பேக்ல இருக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோன் கிட்ட அவர் வந்து சேர்ந்துறாரு. ஒரு வழியா நம்ம மேட் என்ன பண்றாருன்னா நம்ம ஹீரோயின் பக்கத்துல வந்துட்டாரு. வந்ததும் முதல் வேலையா அவர் என்ன பண்றாருன்னா அவரோட சூட்ல இருக்கக்கூடிய ஒரு கயிறு, அதாவது இவங்களையும் நம்ம ஸ்டோனையும் கனெக்ட் பண்ற மாதிரியான ஒரு ரோப்பை ரெண்டு பேருமே மாட்டிக்கிறாங்க. இப்போ நம்ம ஹீரோயினும் அந்த மேட்டுங்கிறவரும் அவங்களோட ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு போறதுக்கு கொஞ்சம் தூரம் ஆகும். ஸோ இவங்க ரொம்பவே டென்ஷனா இருக்கிறதுனால ரொம்ப இவங்களோட ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கு. அதனால இவங்க என்ன பண்றாருன்னா, நீ உன்னை பத்தி சொல்லு, நீ எதுக்காக இப்போ மேல இந்த வேலைக்காக வந்த, கீழே பூமியில உனக்காக யாராவது காத்துட்டு இருக்காங்களா, இந்த மாதிரி அவர் பாட்டுக்கு பேசிக்கிட்டே இருக்காரு. நம்ம ஹீரோயினுக்கு இதெல்லாம் சுத்தமா பிடிக்கல. அவங்களே ஆல்ரெடி டென்ஷன்ல இருக்காங்க. இவர் இன்னமும் அவங்கள டென்ஷன் பண்ற மாதிரி பேசிட்டு இருக்கனால இவங்க எதுவுமே பேசவும் மாட்டேங்கிறாங்க. அதுக்கப்புறம் எனக்கு வேற யாரும் இல்லைங்க, எனக்கு ஹஸ்பண்ட் கிடையாது, எனக்கு ஒரு பொண்ணு மட்டும் தான் இருந்தா அப்படிங்கிற மாதிரி இவங்க சொல்லவும் இதை கேட்ட மேட்டுக்கு ரொம்பவே வருத்தமாகி அவர் அதுக்கு மேல எதுவுமே இவங்களுக்கு கேள்வியே கேட்கல. இப்போ நம்ம மேட் என்ன சொல்றாருன்னா ஹீரோயினை பார்த்து, நீ உன்னோட டைமர்ல 1.5 மணி நேரத்துக்கு ஒரு டைமர் செட் பண்ணு அப்படிங்கிறாரு. இப்போ ஒரு சேட்டலைட் உடஞ்சு போய் இவங்களை தாக்குச்சு இல்லையா, அது இப்போ பூமியை சுத்திக்கிட்டு மறுபடியும் இவங்க கிட்ட எப்ப வரும் அப்படிங்கிறதுக்கான ஒரு டைமர் தான் அது. இப்போ அது நம்ம கிட்ட வர்றதுக்கு முன்னாடியே நம்ம வேலையெல்லாம் முடிச்சிடணும் அப்படிங்கிற மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க ஸ்பேஸ் ஷட்டில் கிட்ட போயிட்டு மூணாவதா ஒருத்தர் இருந்தால, அதாவது விளையாடிக்கிட்டே இருந்தால அந்த ஆபத்து தெரியாம அவன் இறந்து போயிருக்கான். அவனோட உடம்பையுமே அவங்க பிக்கப் பண்ணிக்கிட்டு தான் ஸ்பேஸ் ஷட்டிலுக்கு போய் ஆகணும். நம்ம ஹீரோயின் கிட்ட தான் அந்த ஒர்க்கை கொடுக்குறாங்க, நீங்க அவரோட பாடியை பிக்கப் பண்ணிக்கோங்க, நான் வந்து கரெக்டா உங்களை கூட்டிட்டு போறேன் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இவங்க உடனே என்ன பண்றாங்கன்னா அந்த உடம்பையும் அவங்க போய் பிடிச்சிடுறாங்க. கரெக்டா அந்த ஆளை பிடிச்சதுக்கு அப்புறம் தான் அவரோட மூஞ்சியை திருப்பி பார்த்தா அவ்வளோ அகோரமா இருக்கு. அவரோட மூஞ்சியே பாதி இல்ல. ஸோ அந்த அளவுக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கு. தென் ஒரு வழியா ஸ்பேஸ் ஷட்டிலுக்கும் வந்து சேர்ந்துறாங்க. உள்ள இருக்கிறவங்க எல்லாம் இறந்து போயிருக்காங்க. இப்போ உயிரோட இருக்கிறது யாருன்னா நம்ம மேட்டும் ஸ்டோனும் மட்டும் தான். இப்போ இதெல்லாம் பார்த்துட்டு கமாண்டர் ஒரு பிளான சொல்றாரு. அது என்னன்னா, தூரத்துல ஒரு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஷட்டில் ஒன்று இருக்கும், நான் அந்த ஸ்டேஷனுக்கு போறோம், அங்க இருந்து எஸ்கேப் பாட் ஒன்று இருக்கும், அதுல இருந்து நம்ம தப்பிச்சு பூமிக்கு போறோம். இதுதான் அவங்களோட பிளான். ஹீரோயினுக்கும் ஆக்சிஜன் லெவல் கம்மியாகிட்டே இருக்கு. ஸோ அதனால நம்ம இங்க இருந்து போகலாம் அப்படின்னு நம்ம மேட் சொல்றாரு. சரின்ட்டு நம்ம ஸ்டோனும் ஓகே சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பி போறாங்க. இவங்க போற வழியில இவங்களுக்கு இன்னொரு பிரச்சனையும் வருது. இவரோட ஒரு மிஷின், அதாவது இவர் த்ரஸ்டர்ஸ்னு சொல்லி ஒன்று வச்சிருந்தார்ல, இப்போ இந்த ராக்கெட்லாம் ஒரு சேர் மாதிரி இருக்கும், அதில் உட்காந்துக்கிட்டு நம்ம ஆக்சஸ் பண்ணோம்னா நம்மள எங்க வேணா அது கூட்டிட்டு போகலாம், அந்த மாதிரியான ஒரு த்ரஸ்டர்ஸ் தான் அது. இப்போ அவரோட அந்த த்ரஸ்டர்ஸ் வந்து ரொம்ப கம்மியான லெவல் கேஸ் தான் இருக்கு. ஸோ அதனால அவரால் ரொம்ப தூரத்துக்கு அதை ஓட்டிட்டு போக முடியாது. ஏன்னா ஸ்டேஷன் வந்து, அதாவது இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் வந்து கொஞ்சம் தூரமா இருக்கு, இவங்களை விட தள்ளி கொஞ்சம் தூரமா இருக்கு. அதனால அவர்கிட்ட இருக்கிற அந்த த்ரஸ்டர்ஸ் வந்து பத்தாது. இப்போ நம்ம கடைசியா ஒரு ஆயுதத்தை யூஸ் பண்ண போறோம், அதாவது ஒரு ஷாட். அந்த த்ரஸ்டர்ஸை ரொம்ப வேகமா ஒரே ஷாட்ல அனுப்பணும் அப்படின்னா நம்ம ரொம்ப வேகமா அந்த ஸ்டேஷன் கிட்ட போய் அடைஞ்சிருவோம் அப்படிங்கிறது தான் அவரோட பிளான். அவரு என்ன சொல்றாருன்னா, நம்ம ஸ்டோன் கிட்ட இதை பத்திலாம் எக்ஸ்பிளைன் பண்றாரு. இப்போ அவங்க கொஞ்சம் மேல தூரத்துல இருந்துட்டே அந்த ஸ்டேஷனை பாக்குறாங்க. அங்க இருக்கிற ஆல்ரெடி அந்த எஸ்கேப் பாட்லாம் வந்து ரொம்பவே டேமேஜா இருக்கு. ஏதோ ஒரு பேராஷூட்லாம் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகி ரொம்ப சிக்கிக்கிட்டு ஒரு அந்த இடமே வந்து ஒரு டேமேஜா தான் இருக்கு. ஆனா ஒரே ஒரு பேக்கப் ஆன எஸ்கேப் பாட் மட்டும் இருக்கு. அது வந்து அவங்க யூஸ் பண்ணி வெளியில தப்பிச்சு போயிடலாம் அப்படிங்கறத இவங்களோட பிளானே. அண்ட் அதுக்கப்புறம் இவங்களோட பிளான் படி ஒரே ஷாட், ஒன் ஷாட்ல நம்ம அந்த ஸ்டேஷனை போய் அடைஞ்சிடணும் அப்படிங்கறதான இவங்களோட ஐடியா. ஸோ அதனால இவங்க அதை செயல்படுத்தவும் ஆரம்பிக்கிறாங்க. இவங்க ரொம்ப வேகமா போறாங்க. இவங்க ஒரு ஷாட் அமுத்தினதுனால த்ரஸ்டர்ஸோட அந்த கண்டிஷனும் சரியா அதோட கண்ட்ரோலுமே மீறிடுது. ஸோ அவங்களால ஸ்டாப் பண்ணவும் முடியாது. அது பாட்டுக்கு இழுத்துக்கிட்டு கரெக்டா அந்த ஸ்டேஷனுக்கும் வந்து சேர்ந்துருது. ஆனா இவங்களுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான பிடி கிடைக்கல. எதை பிடிச்சுக்கிட்டு அவங்க நிக்கிறாங்க, பிரேக் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியல. எதையும் அவங்களால பிடிக்கவும் முடியல. அங்கேயும் இங்கேயுமா ரெண்டு பேரும் மாறி மாறி போய்கிட்டே இருக்காங்க. இவங்க இந்த மாதிரி மாறி மாறி அங்கேயும் இங்கேயும் போய்கிட்டே இருக்கிறதுனால இவங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் இருக்கிற அந்த கனெக்ஷன் ரோப் இருக்குல்ல, அது அருந்து போயிடுது. இப்போ ஹீரோயின் ரொம்ப பயங்கரமா பயப்படுறாங்க. நீ எதையாவது பிடி ப்ளீஸ் அப்படின்னு சொல்லி மேட் சொல்லிக்கிட்டே இருக்காரு. அங்க இருக்கிற வெலாசிட்டி காரணமா இவங்க ரெண்டு பேருமே அப்படியே பறந்துகிட்டே இருக்காங்க. எதையுமே அவங்களால பிடிக்க முடியல. அப்போ இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்ம ஹீரோயினோட கால்ல அந்த பேராஷூட் ஒன்று சிக்கிக்கிட்டு இருந்ததுன்னு சொன்ன இல்லையா, அதோட அந்த நூல் எல்லாமே வந்து இவங்களோட காலை அப்படியே சுத்து போட்டு இவங்களை அப்படியே நவர விடாம பிடிச்சுக்குது. அப்போ நம்ம ஹீரோயினை கிராஸ் பண்ணி நம்ம மேட் போகும்போது நம்ம ஹீரோயின் எப்படியாவது பிடிச்சிடலாம் அப்படின்னு அவங்களோட கையை பிடிக்க போவாரு. ஆனா அவரோட கை வந்து பிடிக்க முடியாது, ஸ்லிப் ஆயிடும். ஆனா அவரோட ரோப் இருக்கும் இல்லையா, அவருக்கும் இவங்களுக்கும் ஒரு ரோப் கனெக்ஷன் இருக்குல்ல, இவரோட கையை தான் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்களோட கயிறை வந்து கெட்டியா பிடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோயின் என்ன பண்றாங்கன்னா அந்த கயிறை கெட்டியா பிடிச்சுக்கிறாங்க. இப்போ அங்க இருக்கிற வெலாசிட்டியோட காரணத்தினால நம்ம
மேட் வந்து அப்படியே ரொம்ப தூரத்துக்கு அடிச்சுக்கிட்டு போறாரு. அதனால நம்ம ஹீரோயின் கால்ல சுத்திக்கிட்டு இருக்கும்ல அந்த ரோப், அது வந்து ஒண்ணு கலண்டுகிட்டே இருக்கும். அந்த பாராஷூட்டோட கயிறு இவங்களை சுத்திக்கிட்டு இருக்கல, அந்த கிரிப் மூலமா தான் இப்போ இவங்க ஒரு கண்ட்ரோல்கே வந்திருக்காங்க. சப்போஸ் இந்த கிரிப்பை மட்டும் அவங்க மிஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா, அதாவது அந்த பாராஷூட்டோட ரோப்ல இருந்து நம்ம ஹீரோயினோட கால் கலண்டுருச்சு அப்படின்னா அவ்வளவுதான், அந்த ஸ்பேஸ்ல அப்படியே பறந்துகிட்டே இருப்பாங்க, அப்படியே போக வேண்டியதான் பூமியை தாண்டி. அதனால மேட் என்ன சொல்றாருன்னா, நீ இப்ப என்ன விட்டுரு, நீ இப்ப என்ன விடல அப்படின்னா நீயும் என் கூட சேர்ந்து சாக தான் போற, அதனால நீ என்ன விட்டுடு, நீயாச்சு உன்னை சேவ் பண்ணிக்கோ அப்படின்னு நம்ம மேட் ரொம்ப எமோஷனலா பேசுறாரு. பட் நம்ம ஹீரோயின், நான் உங்களை விட மாட்டேன், நமக்கு இப்போதான் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு, நம்ம இதை மிஸ் பண்ண கூடாது, நான் உங்களை காப்பாத்தியே தருவேன் அப்படின்னு நம்ம ஹீரோயின் அந்த ரோப்பை விடவே மாட்டேங்கிறாங்க. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது அவங்க கால்ல இருக்கிற அந்த பாராஷூட் ரோப்பும் ஒன் பை ஒன்னா கலந்துகிட்டே இருக்கு. இப்ப நம்ம மேட் ஒரு விஷயம் பண்றாரு, என்னன்னா அவரே அவரோட ரோப் கனெக்ட் ஆயிருக்கலாம் அவரு கூட, அதை கலட்டி விட்டுறாரு. இப்போ அவரு பூமியை விட்டு அப்படியே இப்ப ஸ்டார்டிங்ல நம்ம ஹீரோயின் போய்கிட்டு இருந்தாங்களே அந்த மாதிரி அவர் பாட்டுக்கு போய்கிட்டே இருக்காரு. இப்ப நம்ம ஹீரோயின் என்ன சொல்றாங்கன்னா, நான் எப்படியாவது உங்களை வந்து காப்பாத்துவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நீ எதுவும் பண்ணாத, நீ உன்னை நீ காப்பாத்திக்கிட்டா போதும் அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அங்கிருந்து போறாரு. ப்ளீஸ் தயவு செஞ்சு என்னை காப்பாத்துறங்கிற பேர்ல ஏதாவது பண்ணிக்கிட்டு இருக்காத, பக்கத்துல பாரு சைனீஸோட ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்கு, அங்க ஒரு எஸ்கேப் பாட் இருக்கும், அதுல மூலமா நீ தப்பிச்சு போகலாம், என்னை தயவு செஞ்சு மறந்துடு அப்படிங்கிறாரு. இல்ல, நான் அந்த மிஷினை யூஸ் பண்ணி முதல்ல நான் உங்களை தான் வந்து காப்பாத்துவேன், உங்க கூட சேர்ந்து தான் நான் பூமிக்கே போவேன் அப்படிங்கிறா. இங்க பாரு, நீ அங்க இருந்து இங்க வரதுக்கே வந்து அதுல இருக்க ஃபியூல் எல்லாம் காலி ஆயிடும், ப்ளீஸ் தயவு செஞ்சு நீ அதை யூஸ் பண்ணி பூமிக்கு போகிறதுக்கு முதல்ல ட்ரை பண்ணு அப்படிங்கிறாரு. இவங்க இப்படி பேசிக்கிட்டே இருக்கும்போது நம்ம ஹீரோயினோட ஆக்சிஜன் லெவல் 0 ஆயிடுது. இப்போ இவங்க கண்டிப்பா உள்ள போயே ஆகணும் அந்த ஸ்டேஷனுக்குள்ளார, அப்படி போகல அப்படின்னா இவங்களும் அந்த மூச்சு திணறல் மூலமா இறந்து போயிடுவாங்க. சோ உடனே நம்ம மேட் என்ன சொல்றான்னா, இங்க பாரு உன்னோட ஆக்சிஜன் லெவல் குறைஞ்சு சுத்தமா போயிடுச்சு, நீ இப்போ உள்ள போய் தான் ஆகணும், என்னை விட்டுடு அப்படிங்கிறாரு. எப்படியோ ஒரு வழியா நம்ம ஹீரோயினும் அவர் சொல்றதை கேட்டுக்கிட்டு உள்ளேயும் வந்துடுறாங்க. அந்த ஸ்டேஷனுக்குள்ள வந்ததுமே அவங்க ஆக்சிஜனை ஆன் பண்றாங்க. அவங்களால சுத்தமா மூச்சை விட முடியல, இருந்தாலும் ரொம்ப கட்டுப்படுத்திக்கிட்டு மூச்சை பிடிச்சுக்கிட்டு அவங்க அதுக்குள்ளார இருக்கிற அந்த ஆக்சிஜன்ல தான் ஆன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் அவங்க அவங்களோட சூட்டெல்லாம் கழட்டி போட்டுட்டு அந்த ஆக்சிஜனை சுவாசிச்சு எப்படியோ ஒரு வழியா அவங்களோட சுயநினைவுக்கு அவங்க வந்துடுறாங்க. ஸோ இவங்க உள்ளார வந்ததுமே அப்படியே அவங்க மயங்கி போய் விழுந்துடுறாங்க. ஏன்னா ரொம்ப நேரம் அவங்க தவிச்சு போய் அவங்களோட உடலுக்கும் மனசுக்கும் ரொம்பவே அவங்க ஸ்ட்ரெஸ்ஸா இருந்ததுனால அவங்க அப்படியே மயங்கி போய் விழுந்துடுறாங்க. பாத்தீங்கன்னா அவங்க ஸ்பேஸ்லயே வந்து ஒரு அந்தரத்துல அந்த கிராவிட்டி தாங்க முடியாம அப்படியே படுத்திருக்காங்க. இது பார்க்கவே ரொம்ப அழகா ரம்மியமா இருக்கும். சரி ஓகேன்ட்டு இவங்க கொஞ்ச நேரம் கழிச்சு அவங்களுக்கு மயக்க தெளிஞ்சிரும். அதனால இவங்க கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு என்னன்னு செக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு போவாங்க. அந்த கண்ட்ரோல் ரூமுக்கு போயிட்டு நம்ம மேட் இருப்பார்ல, அவரு கூட வந்து கனெக்ஷன், அதாவது அவங்க கூட பேசுறதுக்காக கனெக்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. இவங்க அவரோட ஐடியெல்லாம் போட்டு அவருக்கு கனெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இவங்க தான் பேசிக்கிட்டே இருக்காங்களே தவிர அவங்க ரிட்டர்ன் பேசவே மாட்டேங்கிறாங்க. இப்போ அவர் பேசாதனால இவங்களே வந்து கன்ஃபார்ம் பண்ணிக்கிறாங்க, அவ்வளவுதான் முடிஞ்சு போச்சு, அவரு காலி அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க முடிவு பண்ணிட்டாங்க. அண்ட் அதுக்கப்புறம் அவங்க பூமியை கனெக்ட் பண்றாங்க. அதாவது பூமியில இருக்கக்கூடிய அவங்களோட ஸ்டேஷனுக்கு அவங்க கனெக்ட் பண்ணி பேசுறாங்க. இந்த மாதிரி நான் மட்டும் தான் உயிரோட இருக்கேன், நாங்க இந்த மாதிரி இங்க சேட்டலைட்டை ரிப்பேர் பண்ண வந்தோம், ஸோ இந்த வந்த இடத்துல ஒரு சின்ன ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு அப்படி இப்படின்னு சொல்லி எல்லா விஷயத்தையுமே ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்கும் எல்லாத்தையுமே அவங்களுக்கு சொல்லி முடிக்கிறாங்க. நான் மட்டும் தான் உயிரோட இருக்கேன், எனக்கு இங்க இருந்து நான் தப்பிக்க போறேன், எஸ்கேப் பாட் ஒன்று இருக்கு, அதுல இருந்து நான் தப்பிக்க போறேன் அப்படிங்கிற மாதிரி தான் அவங்க இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க பேசிக்கிட்டே இருக்கும்போது அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல, அது பயங்கரமா அதிர ஆரம்பிக்குது. என்ன அப்படின்னா அந்த ஸ்டேஷன்ல ஃபுல்லா ஃபயர் பத்திக்கிச்சு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா இவங்க இருக்கிற இடத்த நோக்கி அந்த ஃபயர் வந்துகிட்டே இருக்கு. இந்த ஃபயர் அணைக்கிற சிலிண்டர் இருக்கும் இல்லையா, ஸோ அதை வச்சு அணைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா இவங்களால சுத்தமா முடியல. சரி ஓகே, இந்த கண்ட்ரோல் ரூம்ல இருந்தா நம்ம கண்டிப்பா செத்து தான் போயிடுவோம், வெடிக்க போகுது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அவர் ஒரு எஸ்கேப் பாட் ஒரு மிஷின் சொன்னார் இல்லையா, ஸோ அந்த மிஷின்குள்ளார அவங்க உள்ளார போய் லாக் பண்ணிக்கிறாங்க. இவங்க கரெக்டா உள்ள போன அடுத்த செகண்டே வெளியில இருக்கிற எல்லா பார்ட்ஸுமே உடஞ்சி வெடிச்சு செதறிடுது. அந்த சவுண்ட்னால அந்த இடமே பயங்கரமா அதிரிக்கிட்டு இருக்கு. ஸோ இவங்க கிட்ட இருக்கிற இந்த மிஷின் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு டிராவல் பண்ணலாம். இதை யூஸ் பண்ணி தான் இப்போ அவங்க என்ன பண்ணணும்னா ஒரு சைனீஸ் அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷன் இருக்குல்ல அங்க போக போறாங்க. அதாவது இது வந்து நம்மள பூமிக்கு கூட்டிட்டு போக போறதுல இதை பயன்படுத்தி அவங்க சைனீஸோட ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போகணும். அங்க இருந்து தான் அவங்க எஸ்கேப் பாட் மூலமா அங்க இருக்கிறவங்க மூலமா அவங்க பூமிக்கு போக போறாங்க. இவங்க பக்காவா எல்லாமே செட்டில் ஆயிடுறாங்க. இவங்களும் அந்த த்ரஸ்டர்ஸ்னு ஒன்று இருக்குல்ல, ஸோ அதை ஆன் பண்றாங்க. இந்த இடத்துல தான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. என்ன அப்படின்னா இந்த பாராஷூட்டோட ரோப் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த மிஷினை சுத்து போட்டிருக்குது. ரொம்பவே கெட்டிமா பாராஷூட்டோட நூல்லாம் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும். ஸோ அது சுத்து போட்டிருக்கனால இவங்களால அந்த மிஷினை வெளியில எடுக்க முடியல. இதனால அவங்க இருக்கிற அந்த பாட் வந்து நகர முடியாம அங்கேயே சுத்திக்கிட்டே இருக்கு. இப்போ மட்டும் இவங்க சுத்திக்கிட்டே இருக்காங்க இல்லையா, இந்த வேகத்தோடவே அவங்க அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை போய் இடிச்சாங்க அப்படின்னா இவங்களோட அந்த எஸ்கேப் பாடும் சேர்ந்து வெடிச்சு இவங்களும் இறந்து போயிடுவாங்க. இப்போ இவங்களுக்கு என்ன பண்றதுன்னே தெரியல. எப்படியோ ஒண்ணு அந்த த்ரஸ்டர்ஸ் மூலமா வண்டியை பிரேக் பண்ணி, அதாவது பிரேக் போட்டு அதை நிறுத்திட்டாங்க.
மாட்டிட்டாங்க. இப்போ அவங்க இந்த இடத்த விட்டு போகணும் அப்படின்னா முதல் வேலையை என்ன பண்ணணும், அந்த ரோப்பை எல்லாம் சிக்கிக்கிட்டு இருக்குல்ல அதையெல்லாம் கழட்டி விட்டுட்டு அப்புறமா தான் இவங்க போயாகணும். ஸோ வேற வழியே இல்லை. இப்போ இவங்க அவங்களோட ஸ்பேஸ் சூட்லாம் போட்டுக்கிட்டு வெளியில போய் தான் அந்த வேலையை அவங்க பண்ணி ஆகணும். தென் அவங்க ஸ்பேஸ் சூட்டை போட்டுக்கிட்டு வெளியிலயும் வந்து சேர்ந்துடுறாங்க. ஒரு 3 போல்ட் மாதிரி ஒன்று இருக்கும், அது வந்து அவங்க மாட்டி இருக்கும், அதை தான் அவங்க கழட்டி விடணும். இப்போ ஒன்னா கழட்டி விட்டுக்கிட்டே இருக்காங்க. அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. எல்லாத்தையும் எடுத்து விட்டுட்டே இருக்காங்க. அப்போ ஒரு 7 நிமிஷம் தான் இவங்களுக்கு டைம் இருக்கு. என்ன அப்படின்னா அவங்க 1.5 மணி நேரத்துக்கு முன்னாடி ஒரு அலாரம் செட் பண்ணாங்களே நம்ம மேட் சொன்னது மூலமா. என்னன்னா அந்த உடச்சு போன பார்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்களை தாக்குனதுனால தானே அவங்க கூட இருக்கிறவங்களா இறந்து போனாங்க. நம்ம ஹீரோயினுக்கு இப்போ இந்த நிலைமை ஆச்சு. ஸோ அது இப்போ பூமியை சுத்தி மறுபடியும் இவங்க இருக்கிற இடத்துக்கு வரதுக்கு இப்போ ஒரு 7 நிமிஷம் தான் இருக்கு. நம்ம இதை 7 நிமிஷத்துக்குள்ள எப்படியாவது முடிச்சே ஆகணும் அப்படின்னு பயங்கரமா அதை ரெடி பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஆனா அந்த 7 நிமிஷத்துக்குள்ள அவங்களால அந்த வேலையை செய்ய முடியல. அதனால அந்த புயல் வந்து அவங்கள அடிச்சு அப்படியே அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை நொறுக்குது. எப்படியோ ஒண்ணு இவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த மிஷினா ரொம்பவே ஒட்டி அந்த புயலோட தாக்கத்துல இருந்து அவங்க தப்பிச்சிடுறாங்க. இவங்க அந்த புயல் வந்ததுனால இவங்களோட இப்ப தப்பிக்க போறாங்களா ஒரு மிஷின், அந்த மிஷினோட ஒரு பார்ட் வந்து டேமேஜ் ஆயிடுது. இருந்தாலுமே அவங்க எப்படியோ ஒண்ணு அதுக்குள்ளார போயிடுறாங்க. அது இருக்கிற இடத்த நோக்கி இவங்களும் உள்ள போயிட்டு அந்த மிஷினை செட் பண்றாங்க. அந்த இடத்துக்கு போகணும் அப்படிங்கிறதுக்காக இவங்க நம்ம தப்பிக்க போறோம், அவ்வளவுதான், நம்ம அந்த ஸ்டேஷனுக்கு போயிட்டோம் அப்படின்னா அங்க இருந்து நம்ம எஸ்கேப் பாட் மூலமா பூமிக்கு போயிடலாம் அப்படிங்கிற ரொம்ப மனதைரியத்தோட அங்க ஒரு பட்டனை அமுக்குறாங்க. ஆனா ஒர்க் ஆகல. மறுபடியும் தட்டிக்கிட்டே இருக்காங்க. அவங்க டென்ஷன்ல கத்தவே ஆரம்பிச்சுறாங்க. ஆனா அது ஒர்க் ஆகுற மாதிரியே இல்ல. ஆனா இதுல பிரச்சனை என்னன்னா, ஏன் அந்த வண்டி ஆன் ஆகல அப்படின்னா அதுல இருக்கிற ஃபியூல் எல்லாம் லீக் ஆயிருக்கு. இப்போ இவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் லெவல் 100ல இருந்தா எப்படி இருக்குமோ அந்த மாதிரியான ஒரு நிலைமையில தான் இருக்காங்க. இவங்க ரொம்ப நேரமா வந்து இப்படியே இருந்ததுனால அந்த இடமே வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. அதாவது அந்த ஸ்டேஷன், அவங்க இருக்கிற அந்த ஸ்டேஷன் ஃப்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. இந்த மாதிரி இவங்க ஹோப்லெஸ்ஸா இருக்கும்போது ஏதோ ஒரு ஸ்டேஷன், அதாவது ஏதோ ஒரு ரேடியோ கனெக்ஷன் மூலமா அவங்களுக்கு ஏதோ ஒரு குரல் கேக்குது. ஐயோ ஒரு ரேடியோ கனெக்ட் ஆயிடுச்சு அப்படிங்கிறதுக்காக இவங்க என்ன பண்றாங்கன்னா, நான் தான் இந்த ஸ்பேஸ்ல இருந்து பேசுறேன், ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவும் அந்த சைடு பேசுறது ஒரு குடிகாரம் பேசிக்கிட்டு இருக்கான். ஏதோ ராங் கனெக்ஷன் மூலமா அது கனெக்ட் ஆயிருக்கு. அப்புறம் இவங்க நினைச்சுக்கிறாங்க, சே நம்ம சாகும்போது நம்ம பூமியில இருக்கவங்க கூட யார் கூடயாவது பேசணும்னாச்சு இந்த மாதிரி நடந்திருக்கே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நீயாவது இருக்கேன்ற மாதிரி சமாதானப்படுத்திக்கிறாங்க அவங்களே. அவங்க கூட ஒரு நாய் இருக்கிற சவுண்டு கேட்கும், நீ அந்த நாயை கத்த விடுறியா, நான் அந்த சவுண்டை கேட்டுக்கிட்டேவாது செத்து போயிடுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் இவங்களும் அந்த நாய் மாதிரி கத்தி ஊழை எல்லாம் இட்டுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு சின்ன குழந்தையோட குரல் கேக்குது. அந்த குரலை கேட்டதுமே இவங்களோட பொண்ணு ஞாபகம் இவங்களுக்கு வந்து பயங்கரமா அழ ஆரம்பிக்கிறாங்க. சரி ஓகே, நம்ம தற்கொலை பண்ணிக்கலாம், நம்மள இனிமே வந்து யாரும் காப்பாற்றவும் மாட்டாங்க, நம்மளாலும் இனிமே நம்மள காப்பாற்றிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற ஆக்சிஜன் லெவல் எல்லாம் அப்படி கம்மி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி அவங்க ஆக்சிஜன் ஆஃப் பண்ணி தூங்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்களோட கான்சியஸ்னஸ் வந்து கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிக்கிட்டே இருக்கு. அப்போன்னு பார்த்து இந்த மேட் இருக்கார்ல, அவரோட முகம் இவங்களோட ஸ்டேஷனுக்கு வெளியில இருக்கு. அவரு என்ன பண்றாருன்னா அந்த டோரை ஓபன் பண்ணிக்கிட்டு உள்ள வந்துடுறாரு. ஏன்னா அவன் ஸ்பேஸ்ல இங்க தொலைஞ்சு போயிட்டான், திடீர்னு இப்படி காரை ஓபன் பண்ணி உள்ள வர மாதிரி இந்த ஸ்டேஷன் ஓபன் பண்ணி உள்ள வரானே அப்படின்னு நமக்கு ஒரு டவுட் இருக்கும். அப்புறம் அவர் உள்ள வந்து பேசிக்கிட்டே இருக்காரு, என்ன உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, எப்ப பாரு ஒரு விஷயம் பண்ணா அதுல ஏன் கிவ் அப் பண்ற, முதல்ல நம்ம கிவ் அப் பண்ணக்கூடாது, எல்லா விஷயத்தையுமே நம்ம ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவரும் அவளை திட்டுக்கிட்டே இருக்காரு. உடனே நம்ம ஹீரோயினும் என்கிட்ட ஃபியூயலும் இல்ல, எப்படியா நான் போக முடியும் சொல்லு அப்படின்னு நம்ம ஹீரோயினும் ரொம்ப கோவப்படுறாங்க. ஃபியூயல் இல்லைன்னா என்ன, இந்த பாட்ல வந்து லேண்டிங் த்ரஸ்டர்ஸ் இருக்கும்ல, அதை மட்டும் நீ ஒன்ஸ் யூஸ் பண்ண அப்படின்னா கொஞ்சம் வெலாசிட்டி கிடைக்கும், அதை யூஸ் பண்ணி நீ கொஞ்சம் தூரம் போலாமே. இவங்களும் வந்து மயக்கத்துல இருக்காங்க இல்லையா, இந்த மாதிரி ஆக்சிஜன் லெவல் கம்மியா இருக்கு, ஸோ அதனால அரை மயக்கத்துல தான் இருக்காங்க அவங்க. சரி சரி பண்ணி தொலை அப்படிங்கிற மாதிரி இவங்களும் அவங்க மேட்டுக்கு ஆன்சர் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களோட ஃபேஸை தான் க்ளோஸ் அப்ல காட்டுறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் அவங்களோட ஃபேஸை தூரமா காட்டும் போது தான் இது வந்து அவங்களுக்கு ஒரு கனவு, அதாவது மேட் உள்ள வந்து பேசுறது, அவங்க ஐடியா கொடுக்குறாருல, அது எல்லாமே வந்து இவங்களுக்கு ஒரு கனவா வந்திருக்கு. இப்பதான் அவங்களுக்கு தோணுது அந்த த்ரஸ்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம தூரமா போகலாம் அப்படிங்கிறது. அதனால ஆக்சிஜன் லெவலை மறுபடியும் இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க. எப்படியோ அவங்களுக்கும் வந்து ஒரு ஐடியா கிடைச்சிருச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க பாட்டுக்கு தனியா பேசிக்கிட்டே இருக்காங்க. மேட் கூட பேசுறாங்க, அந்த த்ரஸ்டர்ஸ் கூட பேசுறாங்க. இப்போ இவங்க த்ரஸ்டர்ஸ் வந்து அவங்க அதை ஆன் பண்ணாங்க இல்லையா, ஸோ அது வந்து இப்போ நேரா எங்க போகணும்னா அந்த சைனீஸோட ஸ்பேஸ் பாடுக்கு தான் போயாகணும். ஆனா அது கொஞ்சம் மட்டும் தள்ளி போயிடுச்சு, கரெக்டான அந்த வேவ்ல போகல அப்படின்னா இவங்க பூமியை நோக்கி ரொம்ப ஃபோர்ஸா தள்ளப்படுவாங்க, அதாவது பூமியை நோக்கி பூமிக்குள்ள போய் விழ போவாங்க. ஸோ நம்ம இப்ப நினைச்ச மாதிரியே தாங்க நடக்குது. அவங்க கரெக்டான அந்த வேல போகல, கொஞ்சம் தள்ளி இப்போ அவங்களோட பாட் வந்து கீழே அதாவது பூமியில விழ போகுது. அப்போ இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்க கையில இந்த ஃபயர் அணைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு சிலிண்டர் வச்சிருப்பாங்களே, அதை ஆன் பண்ணி விட்டுறாங்க. அதை யூஸ் பண்ணி இப்போ இவங்க ஸ்பேஸ்ல பறக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்புறம் இவங்க பொறுமையா அந்த டிகிரிஸ் எல்லாம் கால்குலேட் பண்ணி நம்ம இந்த லெவலுக்கு நம்ம பறந்தோம், இப்படி பறந்தோம், இந்த ஸ்டேஜ்ல பறந்தோம் அப்படின்னு சில கால்குலேஷன்ஸ் தான் போட்டு அவங்க என்ன பண்றாங்கன்னா கரெக்டா அந்த சிலிண்டரை யூஸ் பண்ணி அவங்க அவங்களோட அந்த சைனீஸோட ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு வந்து சேர்ந்துடுறாங்க. கரெக்டா அவங்க அந்த ஸ்டேஷனை வந்து அடைஞ்சதுமே அந்த கையில இருக்கிற கேஸும் காலி ஆயிடும். இவங்க அந்த சைனீஸ்
சைனீஸ் ஸ்டேஷனை பிடிக்க முடியாம ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. அங்கேயும் எங்கேயும் இடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ஒரு வழியா அவங்க தடவிக்கிட்டே வந்து ஒரு இடத்த கம்பி இருக்கும், அதை பிடிச்சிடுறாங்க. இப்ப என்ன ஒரு பிரச்சனைனா அந்த புயல் இப்போ மறுபடியும் வர ஆரம்பிச்சிருச்சு. அது மட்டும் இல்லைங்க, இந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனை வந்து பூமியில விழற மாதிரி போய்கிட்டே இருக்கு. இந்த கேப்ல அவங்க எப்படியோ ஒண்ணு அந்த ஸ்டேஷனுக்குள்ளார போயிடுறாங்க. எப்படியோ ஒண்ணு இவங்க உள்ளார வந்துடுறாங்க. ஆனா அந்த உள்ள வந்தா அங்க பாத்தீங்கன்னா எல்லாம் அந்த புயல் மூலமா எங்கேயும் டேமேஜ் தான் ஆயிட்டு இருக்கு. எப்படியோ ஒண்ணு அது வழியா போய் அந்த எஸ்கேப் பாட் ஒண்ணு இருக்கும் இல்லையா, சோ அதுக்குள்ளார அவங்க போகிறதுக்காக போயிட்டு இருக்காங்க. அங்க இருக்கிற லெட்டர்ஸ் எல்லாமே சைனீஸ்ல தான் இருக்கு. இவங்க அந்த எஸ்கேப் பாடுக்குள்ள போனதும் அவங்களுக்கு எதை அமுக்குறது எதுல ஆன் பண்றது என்னமே அவங்களுக்கு புரியல. நம்ம ஊர்ல நம்ம சாபுத்திரி எல்லாம் போட்டு பாப்போம்ல, அந்த மாதிரி ஏதோ ஒண்ணு சாபுத்திரி போட்டு எதையோ ஒண்ணு அனுப்பிடுறாங்க. எஸ்கேப் பாட் மூலமா இப்ப வந்துகிட்டு இருக்காங்க நம்ம பூமிக்கு. ஆனா இப்ப அந்த எஸ்கேப் பாட் வந்து கரெக்டான வேவ்ல போனா மட்டும்தான் அது கீழே போய் கரெக்டான இடத்துல தண்ணியில விழுந்தா மட்டும்தான் அது எஸ்கேப் ஆக முடியும். அப்படி அவங்க பூமியோட தரைப்பகுதியில வந்து இறங்கிட்டாங்கன்னா கண்டிப்பா அவங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆகி இறந்து தான் போவாங்க. சோ இதெல்லாம் அவங்க என்ன பண்றாங்கன்னா, அங்க ஒரு பிளாக் பாக்ஸ் மாதிரி இருக்கும். என்னதான் ஒரு ஃபிளைட் இடிஞ்சு போனாலுமே பிளாக் பாக்ஸ்னு சொல்லி ஒன்று இருக்கும். அதுல நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணி வச்சாலுமே அது அப்படியே இருக்கும், உடையாது. சோ அந்த மாதிரி ஒரு பிளாக் பாக்ஸ் தான் இங்கேயும் இருக்கு. சோ அவங்க ரெக்கார்ட் பண்றாங்க. 2 பாசிபிலிட்டிஸ் தான் இருக்கு. ஒன்னு, நான் உயிரோட வந்துருவேன், அப்படி இல்லையா நான் இறந்து போய் தான் வருவேன் அப்படிங்கிற மாதிரி அதுல ரெக்கார்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ அந்த புயல்னால அந்த ஸ்பேஸ் ஸ்டேஷனே வந்து சுத்தமா அப்படியே இடிஞ்சு அப்படியே வெடிஞ்சு போகுது. அதனால அவங்களோட அந்த எஸ்கேப் பாடுமே வந்து எரிஞ்சு போய் அப்படியே பூமியை நோக்கி ரொம்ப வேகமா கண்ட்ரோலே இல்லாம வந்துகிட்டு இருக்கு. உடஞ்ச பார்ட்ஸ் எல்லாமே இவங்களோட பாட் கூடவே வந்துகிட்டே இருக்கனால இவங்களோட பாட் மேல அது இடிச்சு டேமேஜ் ஆகிட்டே இருக்கு. பூமியோட அட்மாஸ்பியர் வர்றதுக்கு முன்னாடியே இவங்களோட பார்ட் எல்லாமே வந்து ஃபயர் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அவ்வளவுதான், நம்ம இறந்து போக போறோம் அப்படின்னு சொல்லி இவங்க கதறிக்கிட்டே இருக்காங்க. அப்போன்னு பார்த்து டக்குன்னு என்ன ஆகுதுன்னா, பூமிக்குள்ளார அந்த பாட் வந்ததும் ஒரு பாராஷூட் வந்து ஆன் ஆயிடுது. இவங்க ஒரு தண்ணியில தான் கரெக்டா விழுந்திருக்காங்க. ஆனா பாராஷூட் இருக்குங்கிற ஐடியா யாருக்குமே இல்ல. பாராஷூட் இருக்கிறதுனால நம்ம தரையில இறங்கினா நமக்கு ரொம்பவே சேஃப். இப்போ தண்ணியில இறங்கினதுனால அந்த தண்ணியோட ஃபோர்ஸ் தாங்க முடியாம நடு ஆத்துல விழுந்திருக்காங்க. அந்த பாடுக்குள்ளார தண்ணி ரொம்ப ஃபோர்ஸா அடிச்சதுனால ஒரு சுனாமி வந்து நம்மளை தாக்குனா எப்படி அந்த ஃபோர்ஸ் இருக்குமோ அது போல அவங்க அந்த பாடுக்குள்ளார அந்த தண்ணி வந்துருச்சு. எப்படியோ ஒண்ணு இவங்க அந்த பாடை விட்டு வெளியில வந்து ஸ்விம் பண்ண ட்ரை பண்ணுவாங்க. ரொம்ப அடியில போயிடுவாங்க தண்ணிக்குள்ள. என்ன அப்படின்னா, இவங்க ஸ்விம் பண்ண ட்ரை பண்ணாலுமே அவங்களால மேல வர முடியல, கீழே தான் போய்கிட்டு இருக்காங்க. ஏன்னா இப்போ ஸ்பேஸ்ல கிராவிட்டி அதிகமா இருக்கும். அதனால இவங்களோட உடம்புல இருக்கிற அந்த ட்ரெஸ் வெயிட்டா இருந்தது அப்படின்னா அவங்க அந்த கிராவிட்டியில ரொம்ப தூரம் ரொம்ப அடிச்சுட்டு போக மாட்டாங்க. அப்படிங்கிறதுக்காக அதை வெயிட்டா பண்ணிருப்பாங்க. இந்த சூட் வெயிட்டா இருக்கனால அவங்களால ஸ்விம் பண்ண முடியல. எப்படியோ ஒண்ணு கஷ்டப்பட்டு இந்த சூட் இருக்கிறதுனால தானே நம்மளால போக முடியல அப்படின்னு சொல்லிட்டு அந்த சூட்டை கழட்டி வீசி எரிஞ்சுட்டு அங்க இருந்து ஸ்விம் பண்ணி வெளியில வராங்க. அப்போ அந்த தண்ணிக்கு வெளியில வந்து ஒரு பிரீத் பண்ணுவாங்க பாருங்க. நமக்கே வந்து ஒரு ரெஃப்ரெஷ், நம்மளோட மூச்சே வந்து நம்ம ஒரு நிமிஷம் தூக்கி இறக்குவோம். அந்த அளவுக்கு நமக்கு ஒரு ரெஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும். அவங்களுக்கு எப்படி இருக்கும்னு நினைச்சு பாருங்க. ஒரு வழியா ஸ்விம் பண்ணி அவங்க கரைக்கும் வந்து சேர்ந்துடுறாங்க. அந்த மண்ணை பார்த்ததுமே அவங்க அவ்வளவு கதறி கதறி அழுகுறாங்க. இனிமே யார் வந்து என்ன சொன்னாலும் நான் ஸ்பேஸ்க்கு போகவே மாட்டேன் அப்படிங்கிற ஒரு முடிவையும் எடுக்கிறாங்க. அவங்களால எழுந்திரிச்சு நடக்கவே முடியல. ஏன்னா ஸ்பேஸ்ல இருந்தனால அங்க இருக்கிற கிராவிட்டியில இருந்து ரொம்ப நாள் இருந்திருக்காங்க. அதனால அவங்களுக்கு நடக்கிறதுக்கு இப்ப கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. ஒரு சின்ன குழந்தை நடக்க ட்ரை பண்ணலாம், அந்த மாதிரி தான் இவங்க இப்ப நடந்துக்கு ட்ரை பண்றாங்க. இங்க அவ்வளவுதாங்க, இவங்க இந்த மாதிரி தப்பு சொன்னா சாமி அப்படிங்கிற மாதிரி நிப்பாங்க. இதோட இந்த படத்தையும் முடிக்கிறாங்க. ஆக்சுவலி இந்த படம் வந்து ரொம்பவே எப்படின்னா எனக்கு ரொம்பவே பர்சனலா ரொம்பவே பிடிச்சு போச்சுங்க. இது ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். நீங்க கேள்வி கேட்கலாம், எதுக்குமா இந்த படத்துல இவ்வளவு ஆஸ்கார் அவார்டு கொடுத்தாங்க, அதுவும் 7 ஆஸ்கார் அவார்டு கொடுத்தாங்க நீங்க கேட்கலாம். ஆக்சுவலி இந்த படத்துல வர எல்லா இடத்துலயுமே வந்து ஒரு பிஜிஎம் போட்டிருப்பாங்க, ஒரு மியூசிக் போட்டிருப்பாங்க. சோ இது எல்லாத்துக்குமே வந்து அந்த மியூசிக் ஒரு அவார்டு, அதுக்கப்புறம் டிரெக்ஷன்ஸ்க்கு ஒரு அவார்டு, இந்த மாதிரி சொல்லிட்டு எல்லாத்துக்குமே குறிப்பிட்டு சில விஷயங்கள் எல்லாத்துக்குமே இது வந்து ஆஸ்கார்ஸை வின் பண்ணிட்டு போயிருக்கு. சோ அவார்ட் கொடுக்குற அளவுக்கு அந்த படத்துல அப்படிதான் என்னதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்க, அதாவது நீங்க இந்த படத்தை பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணி பாருங்க. பட் இது தமிழ்ல டப்ல அவைலபிளா இல்ல. சோ நீங்க என்னோட சேனல்ல இந்த மூவியை பார்த்துட்டு போயிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் நீங்க அது இங்கிலீஷ்ல பார்த்தாலும் சரி உங்களுக்கு வந்து ஒரு கிளியரா இருக்கும், புரியும் உங்களுக்கு. சோ அதனால என்னோட சேனல்ல இந்த மூவியை ஃபுல்லா பார்த்துட்டு அதுக்கப்புறமா நீங்க டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுனால பார்க்கலாம். உங்களுக்கு செம ஒரு வீக்கெண்ட் என்டர்டைன்மெண்ட்காக இந்த படத்தை நான் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். அண்ட் தேங்க்யூ. ஒர்க் ப்ரெஷர்ல இருக்கிற எல்லாருக்குமே இந்த படம் சமர்ப்பணம். தேங்க்யூ.